ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த தமிழ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் முதல் கட்டமாக முதல் இயலை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல் இயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செய்யுள் பகுதி, 2 உரைநடை, ஒரு இலக்கண பகுதி வந்து இருக்குது. ரொம்பவே ஒரு முக்கியமானது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம 6 to 8 பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் சொல்லுவாங்க, 9th and 10th ஒரு பார்ட்டு, 11th and 12th ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா 9th and 10th தான். சரிங்களா? தமிழில் கேட்கக்கூடிய 100 வினாக்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 65% ஆஃப் கொஸ்டின் வந்து எதுலேருந்து கேட்பாங்கன்னா 9th and 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகே, அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேயுமே வந்து 9th வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா 10th கம்பேர் பண்ணும்போது 9th கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய வினாக்களும் நிறைய இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் நிறைய 10th கவர் பண்ணும்போது 9th அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து 9th கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு இயலுமே வந்து ரொம்ப லெங்க்த்தாக தான் போகும். ஏன்னா ஒரு இயலே கிட்டத்தட்ட வந்து 40 பக்கம் கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிளாஸுமே வந்து 1 hour to 1.5 hours கூட போகலாம். ஸோ பொறுமையாக முழுசாக கேளுங்க. அதுக்கு முன்னாடியே தயாராகிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ படிக்கும்போதே நீங்கள் புக்ஸை கையில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது புக்ஸ் எல்லாம் கையில் இல்லாமல் சும்மா பார்க்கறத விட அந்த வீடியோ பார்க்கும்போது புக்ஸையும் கையில் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? புதுசாக படித்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக் என்ன அப்படின்னா அமுதென்று பேர் அப்படின்னு ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் பற்றி தான் வழக்கமாக நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே முதல் இயர் வந்து மேக்ஸிமம் எதை பற்றி இருக்குன்னா தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தான் இருக்கும். இந்த ஒரு லெசனுமே வந்து விதிவிலக்கில் 9th புக்கில் முதல் இயலும் தமிழை பற்றின விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் முதல்ல வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து திராவிட மொழிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். திராவிட மொழிகளில் மிகவும் மூத்த மொழின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்கிறோம்? தமிழ் மொழி தான் சொல்கிறோம். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி அப்படின்னு சொல்கிற போது, ஸோ அப்போ கல்லும் மண்ணுமே தோணாதப்போ ஒரு தமிழன் வந்து தோன்றிட்டான். அப்போ தமிழன் தோன்றா அப்படின்னா மொழி தோன்றாமல் இருக்குமா? மொழியும் தோன்றி இருக்குன்றது தான் இப்படி கூட்டாக இருக்குது. இந்த அயல்நாட்டு அறிஞர்களுமே வந்து மெய்ப்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை சொல்லிக்காம பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் அப்படின்னும்போது திராவிடனாலே அது சவுத் இந்தியா தான். இப்போ சவுத் இந்தியாவில் இந்த மொழிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்று என்ன பார்க்கலாம். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். ஸோ மொழின்றது பார்த்திங்கன்னா தமக்கு தன்னுடைய கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்கிறதுக்கு தான் வந்து மொழின்றத ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தணும். அந்த மொழி வரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆரம்ப காலத்தில் மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணால் ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ அதிகபட்சமாக வந்து அதெல்லாம் வந்து எல்லா பொருளுக்குமே வந்து புரிதல் ஏற்படுத்தலை. ஒரு சில பெரிய பொருட்களுக்கெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். நுண் பொருட்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சைகைகள் எதுவுமே நமக்கு வந்து பயன்படலை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒலியை சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, அந்த ஒலி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிப்பிடிச்சு. சரியா? அந்த ஒலியுடைய மாற்றம் தான் நம்ம மொழின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொழியானது பல இடங்களில், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுடைய தட்பவெப்பநிலைக்கு இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தமிழ் பேசுகிறோம். இதுவே தெலுங்கில் வந்து ஆந்திராவிலேருந்து தெலுங்கு அதுமாதிரி வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒலிப்பு முறையும் ஒளி முறையும் மாறுபடுது. அதுதான் அந்த மொழியோடைய வேறுபாடு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதான் இங்கேயுமே சொல்லியிருப்பாங்க. ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அது உருவான இடம், தொடர்பு, அமைப்பு இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொழி குடும்பங்கள் காணப்படுது. சரிங்களா? ஸோ இந்தியா வந்து மொழிகளின் காட்சி சிலைன்னு ஏன் சொல்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் பேசக்கூடிய மொழி வந்து 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதை மொத்தமாக வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஓகேவா? இது வந்து நிறைய கிளை மொழிகளும் வந்து பேசுகிறாங்க. அதனால தான் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என அகத்தியலிங்கம் கூறுகிறார். ரொம்ப முக்கியமானது, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம் ஒன்று. சரியா? ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகங்கள் நம்ம இந்திய நாகரிகம்.
மொகஞ்சதாரோ ஹரப்பான்னு சொல்லக்கூடிய அந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு பழமையான நாகரிகம். ஓகேவா? இதை வந்து திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே பேசப்பட்ட மொழியும் வந்து திராவிட மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? முதல்ல திராவிடம் என்ற சொல்லை வந்து குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். ஞாபகம் வச்சுங்க, இது கேட்டிருக்காங்க 2016 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் என்னன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர்னா குமரிலப்பட்டர். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற சொல்லு இருந்தால் திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லே வந்துச்சுன்னு சொன்னது யாருன்னா ஈராஸ் பாதிரியார். அது எப்படி வந்துச்சுன்னு கீழே சொல்ல பாருங்க. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமலா, ட்ரமலா, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தமிழ்ன்ற சொல் தான் எப்படி இருக்கு மாறி மாறி இப்போ திராவிடான்னு வந்திருக்குன்றத ஈராஸ் பாதிரியார் சொன்னார். அடுத்த மொழியை பற்றின ஆய்வுகள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. சரியா? தமிழ், தெலுங்கு, தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்தை அறிஞ்சு பலரிடையே நிலை வந்தது. சரி, நிறைய அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியிலேருந்து தான் வந்து இந்த தமிழ், கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள்லாம் உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்குமே அதுதான் வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது. சரி, அப்படின்னு சொல்லிட்டு வடமொழி வந்து முதல் வந்து ஒரு மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையன்றத மெய்ப்பிச்சார். யார்? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். அதுக்கப்புறம் 1816 ஆண்டு பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரீம் முதலானவராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கடைசியில் பார்த்தோன்னா முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். ஸோ அவர் எல்லிஸ் தான் என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே தென்னிந்தியாவில் தான் தென்னிந்திய மொழிகள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் இதனொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகளும் பற்றிய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஹோக்கன் என்பவர் இம்மொழிகளை அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்ற கருத்தையும் சொன்னார். மேக்ஸ் முல்லரும் இந்த கருத்தை தான் வெளிப்பட்டார். சரியா? ஹோக்கன் மற்றும் மேக்ஸ் முல்லர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பார்த்து இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா, கோண்டி இந்த மாதிரியான மொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது தான். இது வந்து ஆரிய மொழியோட சற்றும் வேறுபட்டது, நிறைய வேறுபட்டதுன்றது சொன்னாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மொழிகளின் காட்சி சாலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமரிலப்பட்டர், ஈராஸ் பாதிரியார், அடுத்து வந்து வில்லியம் ஜோன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ், கடைசியாக வந்து ஹோக்கன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொல்கிறது மேக்ஸ் முல்லர் தான். இங்கே கொடுக்கல, ஞாபகம் வச்சுங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொல்கிறது மேக்ஸ் முல்லர் தான். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார். சரி, 1856 கால்டுவெல் வந்து ஒரு நூலை வெளியிட்டார். அது பார்த்தா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை வெளியிட்டார். அதை வந்து என்ன சொல்றேன்னா திராவிட மொழி குடும்பங்கள் வந்து வடமொழி. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆரிய மொழிகளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத மெய்ப்பிக்கிறாரு. கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டென்கோ நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களையுமே என்ன சொன்னாங்க திராவிட மொழியை வந்து தனி மொழி தான்றதை குறிப்பிட்டாங்க. அப்புறம் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம், அந்த நிலம் இருக்கக்கூடிய அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தினர். திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும் தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும் சொன்னாங்க. அது என்னது குத்துனா பாருங்க. தென் திராவிட மொழிகள் என்ன வரும்? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. இதுவே நடு திராவிட மொழி வந்து தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழி வந்து குரூக், மால்தோ, பிராகுயி. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து தென் திராவிட மொழி மனம் பண்ணிங்க, வட திராவிட மொழி மனம் பண்ணிங்க. இது மீதி வரத்தில் நடு திராவிட மொழி ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்தையும் மூணுத்தையும் பண்ண அவசியம் கிடையாது. தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் கம்மியாக இருக்குது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தெலுங்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெலுங்கு வந்து சவுத் இந்தியா தானே, அப்போ தென் திராவிட மொழியில் வரும் நம்ம நினைப்போம். ஆனால் இது தென் திராவிடத்தில் வரல, நடு திராவிடத்தில் வருது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது மேலுள்ள பட்டியலில் உள்ள 24 மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து
திராவிட மொழிகள் மொத்தம் 28 என கூறுவர். திராவிடங்கள் மொத்தமே வந்து 28. அதில் வந்து இப்போ ஆல்ரெடி இருந்தது 24. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா சேர்த்து மொத்தம் 28 மொழிகள் இருக்குது. அப்புறம் திராவிட மொழிகளுடைய பொது பண்புகள் அப்படின்னும் போது சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல். வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவாக அடிச்சொல்லை கொண்டிருப்பதை காண முடிகிறது. ஸோ அடிச்சொல் அப்படின்னா ஒரு சொல்லுடைய பேஸே அங்கேருந்து ஆரம்பிக்கும். பார்த்தான், பார்த்தால், பார்த்தவன், பார்த்து விட்டான், பார்த்து போனான், இது எல்லாத்தையுமே அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா பார் அப்படின்ற அடிசொல் தான். அப்போ அந்த அடிசொல்லை கொண்டு தான் ஒரு சொல்லே உருவாகுது. அதுமாதிரி அடிசொல் தான் நிறைய எங்கே இருக்குது, நம்ம திராவிட மொழிகள் இருக்குது. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் வந்து தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சான்றுகள்லாம், அதாவது அடிசொல் வந்து எப்படி வந்து திராவிட மொழி உருவாச்சு. இப்போ கண்ணா வந்து தமிழ், கண்ணுனா மலையாளம், கன்னடம், இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தா இந்த கண் என்பது எப்படிலாம் வருதுன்றதை சொல்லுது. ஓகேவா. இப்போ தமிழ் வந்து மூணுன்றதை வந்து மூன்றுன்னு சொல்கிறோம். மூணுனா அது மலையாளம், மூடு அப்படின்னா தெலுங்கு, மூறு அப்படின்னா கன்னடம், மூஜி அப்படின்னா துளு. ஓகேவா. அதேமாதிரி குறிநடையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் பால் பாகுபாடு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வடமொழியில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பால் பாகுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காணப்படாது. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பால் வேறுபாடை வச்சு நம்ம வந்து வகைப்படுத்தியிருப்போம். ஓகேவா. ஸோ ஜெர்மன் மொழியிலுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து காரணம், மற்ற மொழிகளை வந்து இந்த மாதிரியான சிறப்புகள் வந்து காணப்படாது. இந்த பால் பாகுபாடு வந்து இங்கே வந்து ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. சின்ன ஒரு உயிரினத்தை கூட என்ன பண்ணணும், பால் அடிப்படையில் வேறுபடுத்துகின்ற சொல்கிறாங்க. அதான் பால் பாகுபாடு. அடுத்தது வந்து வினைச்சொற்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் போன்ற மொழிகளின் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. ஓகே. ஆனால் திராவிட மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது தெளிவாக காட்டணும். இப்போ வந்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வந்தான்றது ஒரு ஆண்பால். அப்போ ஆண்பால் வந்து குறிப்பிடுது. அப்போ பால் வந்துச்சா. அப்போ வந்தான் என்பது உயர்திணை. அப்போ திணை வந்துருச்சா. அப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்தான் படுறகையில் ஒருமையில் வரக்கூடிய வந்தானா ஒருவன் தான், வந்தார்கள்னா பல பேர். அப்போ எல்லாத்தையுமே காட்டுது. அதான் வந்து வினைத்தொகையோட ஒரு வினைச்சொல்லுடைய ஒரு சிறப்பான விஷயம். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அது வந்து ஒரு வினையை மட்டும் தான் உணர்த்தும். அதுக்கு அடுத்து வேறு எந்த விஷயத்தையும் உணர்த்தாது. ஓகேவா. மலையாளத்தை மட்டும் இது வந்து ஒரு விதிவிலக்காக வந்து அவங்களும் இதே மாதிரி தான் இருக்கும். சரி. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க மலையாளத்தில். சரியா. அடுத்து அந்த மொழி எப்படிலாம் வந்துச்சுன்றத ஒரு ஃப்ளாக்ஸ் ஒரு போர்டுமே கொடுத்துருக்காங்க. இது பார்க்க வேண்டாம், இது பார்க்கலாம். சில திராவிட மொழிகள் பழமையான இலக்கண இலக்கியங்கள் பற்றி சொல்கிறாங்க. தமிழுடைய மிக பழமையான இலக்கிய நூல் வந்து சங்க இலக்கியம், மிக பழமையான இலக்கணம் வந்து தொல்காப்பியம். அதே மாதிரி கன்னடத்துக்கு வந்து கவிராஜ மார்க்கம், இங்கே கவிராஜ மார்க்கம் ரெண்டுமே. ஸோ அப்போ கன்னட மொழிக்கு பழமையான இலக்கண நூலும் சரி இலக்கிய நூல் ரெண்டுமே ஒன்று தான். அது என்னது, கவிராஜ மார்க்கம். கன்னடா கவி நான் வச்சுங்க. அடுத்து தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதம். இலக்கியம் அப்படின்னா அதுவே வந்து இலக்கணம் அப்படின்னா ஆந்திர பாஷா பூஷணம். ஆந்திர பாஷா பூஷணம். மலையாளத்தில் வந்து ராமசரிதம். இது வந்து இலக்கியம். இது இலக்கணத்துக்கு வந்து லீலா திலகம் நான் வச்சுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். பொறுத்துகளுக்கு ஏற்ற வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் திராவிட மொழின்னு சொல்லின் ஒற்றுமைகள் அப்படின்னும்போது என்னென்னலாம் இருக்குது. இப்போ மரம்ன்ற சொல் வந்து பார்த்தோன்னா மலையாளத்துலேயே மரம் தான் சொல்லுவாங்க. தெலுங்கில் வந்து மானு, கன்னடத்தில் மரம், துளுவில் மர, கூறுக்குள்ள மர அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் தனித்தன்மைகள். தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும். சரியா. தொன்மையும் கொண்டது இலக்கண இலக்கிய வளம் கொண்ட மொழி தான் இது நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு ஆகிய நாடுகள் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ்மொழி. ஸோ தமிழ்மொழி வந்து இலங்கை நம்ம பக்கத்து நாடு மட்டும் இல்லாமல் தாண்டி இருக்கக்கூடிய வெளிநாடுகளோட பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகளை கூட நம்ம தமிழ் மொழியை வந்து பேசுகிறாங்க. தமிழர்கள் இல்லாத இடமே இல்லைன்றது தான் இதுக்குண்டான அர்த்தம். சரிங்களா. மொரிஷியஸ், இலங்கை நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் வந்து பணத்தால் விட்டுருக்காங்க பாருங்கள், 10 ரூபாய். ஓகேங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்தது 3வது பாயிண்ட்டு, ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனி இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். இது யாரும் துணை இருக்கணும் அவசியம் இல்லாது, பிற மொழி நீக்கினாலும் பயன் தரக்கூடியது. அதான் திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ் மொழியாகும். ஸோ திராவிட மொழிகள் நிறைய இருந்தாலும் அதில் பிற மொழிகள் வந்து நிறைய கலந்துருக்கு. சரியா. அப்படி பார்க்கும்போது ரொம்ப குறைவான பிற மொழிகள் கலந்தது வந்து எதில் அப்படின்னா நம்ம தமிழில் தான் வந்து குறைவான பிற மொழிகள் வந்து கலந்துருக்கு. இப்போ தமிழ் நிறைய இருக்குது அப்படின்னும் போது அப்போ மற்ற மொழிலாம் அதை விட அதிகமாக இருக்குன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா. அடுத்தது
தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. ஆமாம், தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா உலகக்கே தாய்மொழி நம்ம சொல்கிறோம். இதுதான் திராவிட மொழி எல்லாமே வந்து பார்த்தா தமிழ்லேருந்து உருவானது தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே. ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரப்பப்பெற்ற மொழி தமிழ்மொழி ஆகும். ஓகே, ஒரு பொருளை தான் குறிக்கும், ஆனால் பல சொல் இருக்கும். ஒரு பொருளுக்கே பல சொல் குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்கும். ஸோ அந்த ஒரு சிறப்பு வந்து நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலே அமைந்துள்ளன. இந்தியாவில் மிக பழமையான கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான கல்வெட்டு, இந்தியாவில் மிக பழமையான கல்வெட்டில் பெருவாரியான கல்வெட்டு எதில் இருக்குது? தமிழில் தான் இருக்குது. அப்போ தமிழர்கள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கான்றது தெரிய வருது. அடுத்து, தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. சுட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. சரி, இந்த சுட்டுப்பெயரை பற்றி குறிப்பிடுறாங்க. அடுத்தது, திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்குகிறது. சரியா, காலத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அப்பப்போ தகவமைச்சிது. சரியா, இதான் வந்து தமிழ்மொழி இன்றளவும் பேசப்படும் காரணம் என்னென்னா, தன்னுடைய பழமையை வந்து அப்படியே கடைபிடிச்சிட்டு புதுமைக்கேற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்களையும் கடைபிடிச்சு வரதுனால தான் தமிழ்மொழி இன்றுமே வந்து சிறப்பான ஒரு மொழியாக இருக்குது. அடுத்து, தமிழோவியம். ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு செய்யுள் பகுதியை பார்க்கலாம். இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடலை பார்ப்போம். காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. சரியா, காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அகம் புறம் சொல்லிட்டு இலக்கியங்கள்லாம் நிறைய பிரிச்சிருக்கும், இலக்கண நூல்களும் நிறைய இருக்குது, காப்பியங்களும் பல இருக்குது. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஊர்வலமாக கொண்டு போனால் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பு சேர்க்கிறதுக்கு தமிழில் வந்து நிறைய இலக்கண இலக்கிய காப்பியங்கள் வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. அடுத்தது, ஏனி விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த ஏன் விளையாட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா நீதி ஏந்திய தீபமாய் வந்து பார்த்தீங்கன்னா தீபம், ஏன்னா தீபம் வந்துச்சுன்னா அந்த இருட்டு எல்லாமே போயிடும். ஓகே, அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. திருக்குறளை படித்தாலே போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வாக இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட செயல்படுவான்றத சொல்கிறாங்க. அடுத்தது, எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி இதான் எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே அப்படின்னு. என்னன்னா, நிறைய சமயங்கள் இருந்தாலும் அதை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து ஒரு தாயாக வந்து போட்டு வளர்க்குது. சித்தர் மரபில் வந்து பார்த்தா தீர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைகளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடியதாக இருக்குது. ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து தன்னுடைய ஆய்வின் மூலமாக நிறைய மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அந்த சித்தர் பாடல்களை வந்து கேட்டால் கூட நமக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் ஆகுன்றதை சொல்கிறாங்க. அடுத்தது, விரலை மடக்கியவன் இசையில்லை வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். என்ன அப்படின்னா, விரலத்தை மீட்டினவெல்லாம் வீணவாசிகள்னு சொல்ல முடியாது. ஓகேவா, அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அப்படி சொல்கிறான் அப்படின்னா அது படிக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி தான் குறைகள் நிறைய இருக்கும், அந்த குறைய சொல்லத்தோடு இருக்கக்கூடிய நிறைய நம்ம பார்த்துட்டு புன்னகைத்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். சரியா, அதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே போயிட்டு வந்து குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாதுன்றத சொல்கிறாரு. இதான் தமிழ் ஓவியத்தில் தமிழை பற்றி ஈரோடு தமிழ்னு சொல்லக்கூடிய விஷயம். இலக்கண குறிப்பின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை விட்டு ரெண்டுமே அடுக்கு தொடர். ஓகேவா, ஏந்தி அப்படின்னா வினை எச்சம், ஏந்தி விட்டான், அப்போ ஏந்தி வந்தான் அப்படின்னா வந்தான் என்பது வினைச்சொல் வந்து பார்த்தோன்னா வினை முற்றை வந்து பார்த்தோன்னா முன்னாடி வருவது வினை எச்சம். அப்புறம் முற்றுமைனா காலமும் அப்படின்னா எந்த காலம் அப்படின்னா 3 காலம், நிகழ்காலம், இது இருந்த காலம், எதிர்காலம், 3 காலத்தையுமே வந்து இது உணர்த்ததுனால முற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நூலில் பார்த்தோன்னா ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. தமிழோவியன்ற நூல் தான் இருக்கிற, அதில் தான் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸோ இந்த நூல் எழுதும்போது முன்னுரை, ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு முன்னுரை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு அகராதிலாம் தேவையில்லை. ஓகேவா, ஸோ அதை பார்த்தாலே என்ன தெரியும், அது வந்து ஒரு நல்ல விஷயமா நமக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம போயிட்டு தீவிரமாக ஆராயன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது,
ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். வந்து புதுக்கவிதை, சிறுகதை நிறைய நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ, ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவம் என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஓகே, 2004ஆம் ஆண்டு வணக்கம் வள்ளுவம் இந்த கவிதை நூலுக்கு வந்து பார்த்தா சாகித்ய விருது கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழன்பன் கவிதைகள், தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். ஓகேவா, அது தமிழன்பன் கவிதைகள்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய பரிசு பெற்ற நூலாகவும் இருக்குது. இவரது கவிதைகள் ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவருடைய கவிதை என்ன பண்ணியிருக்காங்க? ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் போன்ற மொழியிலும் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகுன்றது பார்த்தீங்கன்னா பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. ஓகே, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார். ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்காங்க. அடுத்து உலக தாய்மொழி நாள் வந்து எப்போனா February 21. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. உலக தாய்மொழி தினம் எப்போ கொண்டாடுறாங்க? February 21. அடுத்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர். இதையும் கேட்டிருக்காங்க. தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்ட நாடு வந்து இலங்கை, இன்னொன்று சிங்கப்பூர். ஓகேவா. அடுத்தது தமிழ் எழுத்தூதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து தூது விடுறாங்க. ஓகே, தூது என்பது ஒரு சிற்றிலக்கிய வகை நூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலுக்காக தூது விடுறது தான் தமிழ் விழுத்தூது. ஓகேவா. தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பற்பல. கவிதை அதற்கொரு கருவி. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்று பல தூது வாயில்களை பற்றி அறிந்துள்ளோம். தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது தமிழோட தூது. சரியா, தமிழையே தூது விட்டுருக்காங்க. சரியா, தமிழில் எழுதி தூது விட்டது போய் தமிழை என்ன பண்ணிட்டாங்க? தூது விட்டாங்க. அதை அந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். சீர்பற்ற செல்வம் அப்படின்ற தலைப்பில் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உன்னை படுத்தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். மண்ணில் குரம் என்றும் பல் என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்றும் மூன்று இனத்து உண்டோ, திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமிலா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். நாக்குலவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்றல்லது அதிகம் உண்டோ, ஒழியா வனப்பு 8 உடையாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை வந்து முடிக்கிறாங்க. அதாவது ரொம்ப தித்திப்பாக இருக்கக்கூடிய, இனிப்பாக இருக்கக்கூடிய, தெல்லமுதான, மேலான, பரம்பொருளான, கனியான முத்தமிழே. ஓகேவா, இயலிசை நாடகத்தை கொண்ட முத்தமிழே, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும், வந்து தயவுசெய்து காது கொடுத்து கேட்பாயாக அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய குரம் இருக்குது, பல்லு இருக்குது, எல்லாத்தையுமே நீ வந்து பெற்றிருக்கேன். இப்போ வந்து தமிழை வந்து இங்கே சிறப்பிக்கிற மாதிரி இந்த ஒரு பாடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ தமிழை வந்து ஃபஸ்ட்டு நீ எப்பேற்பட்ட ஆளுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றி ஃபஸ்ட்டு பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழையை தூது விடுற மாதிரி இந்த ஒரு பாடல் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். குரம், பல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள். இந்த குரம்னா குறவஞ்சி சொல்ல பற்றி அது பல்லு, இது ரெண்டுமே சிற்றிலக்கிய வகைகளை வரும். 3 இனம் அப்படின்னா துறை, தாழிசை, விருத்தம். இது என்னது 3 இனம் சொல்லிட்டு எதாவது அழைக்கிறாங்க? துறை, தாழிசை, விருத்தம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம். திறமெல்லாம்னது சிறப்பெல்லாம். ஓகேவா. சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி, சீவக சிந்தாமணி வரும். சிந்தாமணின்னு சொல்லி எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா சிதறாத மணி, அதாவது சீவக சிந்தாமணி தான் சொல்கிறாங்க. இது 2 பொருளுமே தரக்கூடியது. ஓகேவா. சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். சிந்து என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இசைப்பாடல். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி அப்படின்னு சொல்லிட்டு சீவக சிந்தாமணியை சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்குணம் அப்படின்னா 3 குணங்கள். என்ன அப்படின்னா சத்துவம்,
சத்துவம்னா என்ன அப்படின்னா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் தான் சத்துவம். சாந்தமாக இருக்கான்னு சொல்ல பார்த்தீங்களா, சாதுவாக இருக்கான்னு சொல்ல பார்த்தீங்களா, அது அமைதியாக மேன்மையாக இருக்குங்க. ராசசம் அப்படின்ற ஒரு குணம் இருக்குது. ஓகே, ரெண்டாவது குணம் வந்து ராசசம் அப்படின்னா போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். ராட்சசம் போல இருக்கான்னு சொல்லும்போது அதான். தாமசம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும். தாழ்மை கொண்டவங்க சோம்பலாக இருப்பாங்க, ரொம்ப லேசினஸாக இருப்பாங்க. தாமசம் தாமதமாக இருப்பான்னு சொல்லும்போது அந்த மாதிரி தான். அடுத்து 10 குணம் இருக்குது. அது என்னென்னா செறிவு, சமநிலை முதலிய 10 குணங்கள். அதை நம்ம உள்ள டீப்பாக பார்க்க போகிறோம். அடுத்தது வண்ணங்கள் 5. ஓகே, அந்த என்ன 5 வண்ணங்கள்னா வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை, இதான் 5 வண்ணங்கள். இவங்க வந்து 100 வண்ணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலான நிறைய இருக்குது. மொத்தம் 100லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது. ஓகேவா. அடுத்தது ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை. ஊனரசம் என்னது? குறையுடைய சுவை. நவரசம் அப்படின்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. ஓகே, இதே 9 சுவை இருக்குது. அதான் நவரசம். நவம்னா 9. என்னது? வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இதெல்லாமே ஆட் மேன் அவுட்டில் கேட்கலாம், நல்லா ஆரம்பிச்சுங்க. அப்புறம் வந்து வனப்பு வந்து மொத்தம் 8 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைப்பு. அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைப்பு. ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் சொல்கிறாங்கன்னா இயலிசை நாடகமாக இருக்கக்கூடிய தமிழ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் என்கிட்ட இருக்குது, அதை வந்து கேட்பாயாக. ஓகேவா. உன்னிடமிருந்து குறவஞ்சி, பல்லு போன்ற நிறைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து சிறப்பிக்கிறாங்க. பிறர் படிக்கும் வகையில் வந்து நீ வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுற சிறப்பு செஞ்சு கொடுக்குற. அதனால் உனக்கு வந்து தாழிசை, துறை, விருத்தம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய உறவுக்காரங்களா, அதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அழகான பாட்டை வந்து பாடுறியா. ஏன்னா ஒரு செய்யுள் வந்து சிறப்பாக அந்த துறை, தாழிசை, விருத்தம்ன்றது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு செய்யுள் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களாம் உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்குது இல்லை உறவினராக இருக்கிறதுனா நீ இந்தளவுக்கு சுவையான பாடலை வந்து தரன்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் பாவின் திறம் அனைத்தும் கைவர பெற்று பொருந்தி நின்று என்றுமே சிந்தா கெடாத மணியாய் இருக்கும் முன்னை இசைப்பாடல்களில் ஒருவனான சிந்து என்று அழைப்பது நின் பெருமைக்கு தகுமோ அவ்வாறு கூறிய நாய் இற்று விழும் அன்றோ. அப்படின்னா என்ன, எப்படி சொல்றது, பாவின் திறன் அனைத்தும் கைவரப்பெற்ற எல்லா பாவகையும் வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்ட சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனதே நீ தான், அந்த தமிழ் தான் உருவாக்குச்சு. சிந்து அப்படின்ற ஒரு சின்ன பாவகை அமைச்சா இந்த நா வந்து அறுபற்றுமோ, இந்த நா வந்து இருக்குமோ, சொன்ன நாக்கு அழுகிடுமோன்றத சொல்கிறாங்க. வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம், ராசசம், தாமசம் என்னும் 3 குணங்களையே பெற்றுள்ளார்கள். சரி, வானத்தில் தேவர் கூட 3 குணங்கள் தான் இருக்குது. ஆனால் நீயோ 10 குற்றங்கள் இல்லாத குணங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்க. அது என்னென்னது? செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில், பொருண்மை, காந்தம், வலி, சமாதி போன்ற 10 குணங்களையும் நீ பெற்றிருக்க. சரியா, தேவர்களே 3 குணங்கள் தான், தமிழாகி நீ 10 குணங்கள் பெற்றிருக்க. அப்போ நீ தேவரை விட மேலானவன்றதை சொல்கிறாங்க. அடுத்தது மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை என 5ற்கும் மேல் இல்லை. மனிதனால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் மொத்தமே 5 தான். அந்த 5 தான் கலைக்காய் நம்ம 1000 கலர் சொல்லிட்டு இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்மை, செம்மை, கருமை, பொன்மைனா மஞ்சள் கலர், பொன்னிறமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான். ஆனால் நீயோ வந்து பார்த்தா 100 வண்ணங்களை வந்து கொண்டிருக்கின்றத சொல்கிறாங்க. அடுத்தது நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் 6க்கு மேல் இல்லை. அறுசுவை வந்து மொத்தம் 6 தானே. நாக்கில் இருக்கக்கூடிய விசை இனிப்பு, கசப்பு, உறுப்பு, கார்ப்பு, தெளிப்புன்ற மாதிரி. ஓகேவா. ஆனால் 9 சுவைகளை வந்து நீ பெற்றிருக்க. செவிக்கு உணவாக இருக்கக்கூடிய 9 சுவைகளை வந்து பெற்றிருக்க. ஓகேவா. தமிழை அடையப்பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ, நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகு 8 பெற்றுள்ளாய். ஓகேவா. நிறைய அழகை வந்து நீ பெற்றிருக்கின்றத, அந்த 8 வகையான அழகுமே உங்கள்கிட்ட இருக்கின்றத சொல்லி வந்து தமிழை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் இந்த தமிழ் எழுத்து அமைஞ்சிருக்கு. இதில் இலக்கண குறிப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முத்திக்கனி அப்படின்னா உருவகம். முத்திக்கனியானது உருவகம். தெல்லமுது அப்படின்னா தென்மை குற்றலாமுது மைவி வந்திருக்கு பண்பு தொகை. குற்றமிலா அப்படின்னா குற்றமில்லாத அப்படின்னு வந்தால் எதிர்மறை பெயரெச்சம். இதில் வந்து குற்றமிலா அப்படின்போது தா அப்படின்ற ஈற்றெழுத்து கெட்டதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நா என்பது ஓரெழுத்து ஒருமை எழுத்து. செவிகள் உணவான அப்படின்னா செவிக்கு உணவான வரும். செவிக்கு அப்படின்போது கூ என்பது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி அப்படின்னா சிந்தாத மணின்னு வரணும். அங்கே தா என்ற ஈற்றெழுத்து கெட்டதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா. அடுத்தது
நூல்வெளி அப்படின்னும் போது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. சரியா? மொத்தம் 96 வகையான சிற்றிலக்கியம் பார்த்தீங்களா, அதில் தூதுனது ஒரு வகையான இலக்கியம் தான். இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. என்னது? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக, அன்னத்தை தொடங்கி வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் பாடப்பட்டது இது இந்த தூது இலக்கியம். சரியா? ஸோ அப்போ தூதுக்கு வந்து எத்தனை பொருள் பயன்படுத்தாங்க? 10 பொருட்களை பயன்படுத்தாங்க. அதாவது அன்னம் முதல் வண்டு ஈராக. ஓகேவா? தமிழ் விடுத்தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. சரியா? ஸோ இந்த தமிழ் விடுத்தூதுன்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழே நீ போயிட்டு சொக்கநாதர் மீது நான் வைத்த அன்பு அளவு கடந்த அன்பை வந்து வெளிப்படுத்துவாயாகன்னு சொல்லிட்டு அமைச்சர் தமிழ் விடுத்துவது. அடுத்தது, இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. எவ்வளோ? 268. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 1930 உவேசா முதலில் பதிப்பித்தார். நான் வச்சுங்க, 1930 உவேசா தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தமிழ் விடுத்துவதை பதிப்பிச்சிருக்காரு. இதன் ஆசிரியர் யாருன்னு தெரியல. ஓகேவா? பதிப்பிச்சாலும் இது யார் எழுதினாங்கன்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரிய வரல. ஓகேவா? அதான் இதில் வந்து கண்ணின்னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்னி என்பது என்ன அப்படின்னா, 2 கண்களைப் போல் இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதே போல் தமிழில் 2 அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் கன்னி. எல்லாமே 2 லைன் வந்து பார்த்தீங்களா, அதான் எதுகையால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்று வரும். தித்திக்கும் முத்தி, இத்து இன்னு ரா ரா, இந்து இர்ரு. ஓகேங்களா? இக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நா ழி. அப்போது எதுகையாக வரக்கூடியதான் 2 அடி தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது 2 மாதிரி. இதுக்கு பார்த்தா கன்னி வகைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த ஒரு பாடல். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நிதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கவியோகி சுத்தானந்த பாரதியார் சொன்ன ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வளரும் செல்வம் அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதி தான் இது. இதில் வந்து நிறைய வந்து நம்ம தமிழ் மொழியை பற்றின விஷயம் கொடுத்துருப்பாங்க. தமிழ் எப்படி வந்து அப்டேட்டாக இருக்குது, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் வந்து எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் எப்படி வளர்ந்துருக்குன்ற விஷயத்தையும் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். இதில் ஆனந்தி, மும்தாஜ், டேவிட் அப்படின்ற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல் பண்ணுற மாதிரி தான், கான்வர்சேஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஆனந்தி தமிழ் முதல் மதிப்பெண் பெற்றுள்ள என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்கிறாரு. அப்புறம் எனக்கு ஒரு ஐயம் உன்னை கேட்கலாமான்னு சொல்லிட்டு மும்தாஜ்னு கேட்குறாங்க. அப்போ வந்து உறுதியாக கேள் மும்தாஜ்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. நாம் எல்லோரும் மடிக்கணினி பயன்படுத்துகிறோம். கணினி தொடர்பான சொற்களை அப்படியே ஆங்கிலத்தில் வழங்குகிறோமே, அவற்றுக்கு எல்லாம் தமிழ் சொற்கள் உள்ளனவா என கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்தி வந்து நிறைய இருக்குது. அப்படி பார்த்தோன்னா அப்படின்னா சாஃப்ட்வேர்ன்றதை நம்ம என்ன சொல்கிறோம், மென்பொருள்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து ப்ரௌசரை வந்து உளவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்புறம் கிராப்னா வந்து செதுக்கி, கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. அப்புறம் சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி, சர்வர் அப்படின்னா வையக விரிவலை, போஸ்டர் அப்படின்னா ஃபோல்டர்னா உரை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக வந்து கேட்கலாம். அதுக்கு நான் தமிழ் அர்த்தம் சொல்லிட்டு கேட்கலாம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் ஃபுல்லாக. ஓகேவா? அப்புறம் லேப்டாப்னா மடிக்கணினி, இது வரைக்கும் மடிக்கணினி நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது எண்ணு பெயர்கள் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட இருக்குது. ஓகே, இப்போ 1/320 என்னென்னா முந்தின்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி வந்து ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒரு தமிழ் பெயர் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக குறிச்சிங்க. பொறுத்துக்களை இதையுமே கேட்பாங்க. ஓகேவா? ஒருமானா என்ன, மாகனினா என்ன, இருமானா என்ன, அரைக்கால்னா என்ன, 3மா, 3 வீசம், 4மா அப்படின்னா என்னன்றத இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது சார் இவ்வளோ பெருசுக்கு எப்படி சார் படிக்கிறதுனா எல்லாமே ஒரு சின்ன சின்ன லிங்கில் தான் இருக்கும். இப்போ 1/20 ஒருமா. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருமானாக்கு பாருங்கள், இருமானா வந்து 1/10. அப்போ அப்படியே குறையுது. ஒருமானா 2ஆக இருக்குது, இருமால 1 இருக்குது. அப்போ 1/20 அப்படின்னா ஒருமா, 1/10 அப்படின்னா இருமான்றதை நம்ம ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம். ஓகே, அது நம்ம படிக்க தான் வரும். சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்து பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்தா நிறைய வந்து
எப்படி சொல்கிறது, வேற்று மொழிகள் வந்து கலந்துருந்தாலும் அதுக்குண்டான அப்டேட்டை வந்து அப்பப்போ நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஓகேவா, நிறைய மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லேருந்து வந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த மொழிகளை வந்து நம்ம தமிழில் மொழிபெயர்த்து தான் இருக்கோம். அப்படி மொழிபெயர்க்க தான் நமக்கு வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொழி வந்து அழியாத மொழியாக இருக்குன்றது சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தமிழர்கள் வந்து பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர். சங்க இலக்கியத்தில் நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் இயக்கப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன. இதில் தமிழ் சொல்லாகிய நாவா என்பதே ஆங்கிலத்தில் நேவி என ஆகியுள்ளது. சரியா, என்னென்னா இப்போ நம்ம மற்ற மொழியிலேருந்து நம்ம மொழி மாத்திரம் பார்த்தியா, அதே மாதிரி நம்ம மொழி சொல்ல வேறு என்ன பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு தான் சொல்கிறாங்க, நம்ம தான் நாவாய்னா படகுன்னு நம்ம பயன்படுத்தியிருக்கோம், அதை தான் வந்து நேவிக்குன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இப்போ சொல்கிறாங்கன்றது சொல்கிறாங்க. அப்புறம் தமிழர்களின் கடல் ஆளுமையை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் என்ன இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய கிரேக்க மொழியிலேருந்து நிறைய மொழிகள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடல்சார் துறையில் மட்டுமல்லாது பண்டைய தமிழர்கள் கவிதையிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தனர். கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழில் பா என்றால் என்னவென்று உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் ஆயோனா என குறிக்கப்பட்டுள்ளது. அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரிஞ்ச பானா பாடல், பா வகைன்னு அர்த்தம். ஓகேவா, பா வகையில் ஒன்று தான் வெண்பா, அது நம்ம நல்லாவே தெரியும். வெண்பாவின் ஓசை என்னன்னா செப்பலோசை. வெண்பாவின் ஓசை செப்பலோசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுது. கிரேக்கத்தில் இங்கே நம்ம வந்து செப்பலோஸ்ன்னு சொல்லி இது என்னது கிரேக்கத்தில் சாப்போன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது கிரேக்கத்தில் இருந்து லத்தீன் மொழிக்கு வந்த பின்பு ஆங்கிலத்தில் என்ன அழைக்கிறாங்க, சேபிக் ஸ்டான்ஸா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே, அந்த சாப்போன்றது கிரேக்கத்துலேருந்து லத்தீன் வந்து அங்கேருந்து இப்போ ஆங்கிலத்தில் என்ன பேர் கொண்டு அழைக்கிறாங்க, சேபிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. பாவின் சுவைகளில் ஒன்றாக இளிவரல் என்ற துன்பச் சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன. ஏதாவது துன்பமான செய்தியை சொல்கிறோம் அப்படின்னா இளிவரல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல் வந்து என்ன சொன்னாங்க, இலிகியா. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இளிவரல் நம்ம குறிப்பிடணும் பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க கிரேக்கத்தில் இலிகியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த வந்து சொல்லக்கூடிய இலக்கியம் வந்து இலியாத் அப்படின்ற ஒரு காப்பியம் வந்து கிரேக்கத்தில் வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இலியாத் அப்படின்ற ஒரு காப்பியம் வந்து கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 8ஆம் நூற்றாண்டு தான் அந்த ஒரு காப்பியம் வந்து நமக்கு கிடைச்சது. ஓகேவா, அந்த இலியட்ன்றது தான் அந்த இலிகியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறு என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா அது வரும். கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது. சரியா, ஸோ கிரேக்க நூல் வந்து பார்த்தீங்கன்னா எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் என்ன சொல்லாங்க, எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் என்னும் அந்நூலில் பெயரிலேயே தமிழ்ச்சொல் இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரித்திரை. எரித்திரை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு அர்த்தம். கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தமே. ஓகேவா, அப்போ அந்த எரித்ரேஷன் ஆஃப் தி பெரிப்ளஸ் என்ற அது எப்படி இருக்கு, இந்த எரித்திரை என்ற சொல்லுன்னு தான் அந்த சொல்லே உருவாகி இருக்கின்றத சொல்கிறாங்க. இதுபோல் தொல் தமிழின் வளர்ச்சி இதேபோல் தொல் தமிழின் வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கவும் நம்மாலான பணிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணுன்றத ஆனந்தி வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்த இப்போ நிறைய வந்து கலை சொற்கள்லாம் வந்து உருவாகுது. அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் மொழியில் வந்து நிறைய சொற்களை உருவாக்கணும் அப்படின்னா தான் அப்டேட்டாக நம்ம இருக்க முடியும். அப்டேட்டாக இருந்தால் தான் நம்ம மொழியை வந்து யாராலும் அழிக்க முடியாதுன்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண் எழுத்து ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட் படிச்சிங்க. காவுங்காச்சா ரூசே ரூசையே ஆக்கா அப்படின்னு அர்த்தம். சரி, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த ஏன்றத்து ஆந்தத்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் இலக்கணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண பகுதி. இது முக்கியமான ஒரு பகுதி தான். சிலபஸ் நமக்கு கவர் ஆகலை அப்படின்னாலும் இலக்கண குறிப்பு நம்ம படிக்கும்போது இதிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். எட்வர்ட் வந்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எழுவாய். எட்வர்ட்ன்றது என்ன, ஒரு எழுவாய். அதாவது ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக அமைவது வந்து எழுவாய் தான். இங்கே யார் வந்தாங்க, எட்வர்ட் வரவே தான் அந்த வந்தான்ற செய்தி வந்திருக்கு. அப்போ தான் எட்வர்ட் வந்தான் அப்படின்னு எழுவாய். இதில் எட்வர்ட்ன்றது எழுவாய், அது பொதுவாக பெயர்ச்சொல்ல தான் வரும். அப்புறம் கனகாம்பரம் பூத்தது, இந்த சுற்றுகளில் வினைச்சொல் பூத்தது, இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். இது தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். சரியா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா பூத்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கக்கூடிய செயல். அப்போ செயலை குறித்து அது பேர் வந்து வினைச்சொல்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வினைச்சொல்லே ஏன்னா அது பயனிலையாக செயல்படுது. ஒரு பயனை வந்து நிலைத்து நிற்பதற்கு காரணம் அமைக்கக்கூடிய சொல்ல தான் பயனிலைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கனகாபுரம் பூத்ததுன்றது தான் நிலைத்து இருக்குது.
ஓகேவா. அடுத்தது மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாய். ஏன்னா இந்த சொல் எழுதுக்கு காரணம் மீனா தான். மீனா தான் கனகாம்பரத்தை சூட முடியும். அப்போ மீனா தான் இங்கே எழுவாய். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வெழுவாயின் பயனிலை சூடினால் என்பதாகும். சூடினத்தினது அதனுடைய பயனிலை. ஏன்னா எந்த பயன் அது சூடினாதான் அதுக்கு பயன். ஏனெனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது யாது அப்படின்னு கேட்குறாங்க. அது செயல்படு பொருள் என அழைக்கப்படுகிறது. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயல்படு பொருளாகும். அப்போ சூடினாங்க, எதை சூடினாங்க? கனகாம்பரத்தம் அப்படின்ற ஒரு பொருளை தான் சூடினாங்க. அப்போது அது செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தானே சொல்கிறாங்க செயல்படு பொருள். ஒரு செயலை செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் செயல்படு பொருள். கீழே பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒரு தொடரில் எழுவாயும் செயல்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செயல்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயமில்லை. செயல்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு தொடரில் கண்டிப்பாக எழுவாய் செயல்படு பொருள் பெயர் சொல்ல வந்து பயனிலையாக வந்து கண்டிப்பாக இருக்கணும். பயனிலையும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, மூணுமே இருந்தால் ஒரு சொல் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக இருக்கின்ற அவசியம் இல்லை. செயல்படு பொருள் இல்லைனாலும் ஒரு சொல்லானது இருக்கும். ஆனால் அது இருந்தால் தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து படித்தாய் அப்படின்னு பார்த்தா இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. இதை தோன்றா எழுவாய். அப்போ நீர் தான். நீ படித்தாய். அப்போ படித்தாய் முன்னில் தான் வருது. அப்போ முன்னில் என்பது நீர் தான் வரணும். அப்போ நீ என்பது இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா இது தோன்றா எழுவாய். எழுவாயே தோன்றன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் வந்தேன். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. இது வினை பயனிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த வினைமுற்று தான் இந்த வந்தேன்றது தான் இங்கே பயனிலையாக மாறி இருக்கு. அப்போ அது வினை பயனிலை. சொன்னவள் கலா. இது இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது பெயர் பயனிலை எனப்படும். சொன்னவள் கலா. இங்கே வந்து கலான்ற பெயர் சொல் பார்த்தா இருக்கு பயனிலையாக வந்திருக்கு. கலாண்டத்து எழுவாய் தானே சார் அப்படின்னா இங்கே சொன்னவன்றது தான் எழுவாய். இது வந்து யார் சொன்னாங்க யார்கிட்ட சொன்னாங்கன்னும் போது அப்போ தான் வரும். அது இங்கேருந்து அப்போது ஒரு பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயனிலையாக வந்திருக்குனால என்ன சொன்னாங்க பெயர் பயனிலை. மேலே வினைச்சொல் வந்து பயனிலையாக வந்ததுனால வினை பயனிலை. அதுதான். அப்புறம் விளையாடுபவன் யார். இங்கு யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது வினா பயனிலைன்னு சொல்கிறாங்க. யார் என்ற வினாச்சொல் தான் இது பயனிலையாக வந்திருக்கு. அப்போ அது இங்கே வினா பயனிலைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அப்போ பயனிலை மொத்தம் வந்து வினை பயனிலை, பெயர் பயனிலை, அப்புறம் வந்து வினா பயனிலை. சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஓகேவா. என்னென்னா லைனாக இந்த ஆங்கிள் தான் வரணும், ஃபஸ்ட்டு எழுவாய் தான் வரணும், ஃபஸ்ட்டு செயல்படு பொருள் தான் வரணும், ஃபஸ்ட்டு பயனை தான் வரன்றதுலாம் கிடையாது. எப்படி வேணால் மாற்றி போனால் நமக்கு பொருள் கிடைக்கும். அதான் தமிழ் மொழியோட சிறப்பு. பாருங்கள், நான் பாடத்தை படித்தேன். இதில் நான் என்பது எழுவாய், பாடத்தை என்பது செயல்படு பொருள், படித்தேன் என்பது பயனிலை. இப்போ பாடத்தை நான் படித்தேன் இப்படி எழுதலாம். படித்தேன் நான் பாடத்தை, நான் படித்தேன் பாடத்தை, பாடத்தை படித்தேன் நான். எப்படி வேணால் எழுதலாம். எப்படி எழுதலாம் பொருள் வந்து மாறுபடாது. கரெக்டான பொருள் தான் குறிப்பிடும். அடுத்த நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதை பெயரடை. பெயரடைனா ஒன்று அடைனா அடைமொழி நம்ம சொல்லும் பார்த்தியா. இப்போ ஒரு பாவேந்தர் பாரதிதாசன். இப்போ பாரதிதாசனுக்கு வந்து பார்த்தோன்னா பாவேந்தர் ஒரு அடைமொழி. அதே மாதிரி தான் ஒரு சொல்லுக்கு வந்து நல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிறப்பாக சொல்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது அடைமொழி நம்ம சொல்கிறோம். அது போய் அது பெயரடை. இங்கே பெயர் சொல்லுக்கு வரதுனால பெயரடைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றோம். அடுத்தது அதான் நல்ல நூல் ஒன்று படித்தேன். நல்ல ஓகே, நூல் என்பது ஒரு பெயர் சொல். அப்போ நல்லன்ற ஒரு குணத்தை வந்து சொல்கிறதுனால இது அடைமொழியாக வரதுனால பெயரடைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அடுத்தது மகிழன் மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது. இதே வினை அடை என்கிறோம். இது வினையை குறித்து வருது. பெயருக்கு வந்து அடையாக வந்துச்சு அப்படின்னா பெயரடை, வினைக்கு அடையாக வந்துச்சுன்னா வினையடை. அப்போ அடையினு சொன்ன அது அடைமொழியை குறிக்கக்கூடியது. அடுத்தது தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை பற்றி கொடுத்துருக்காங்க. பந்து உருண்டது இது என்னன்னா தன்வினை. ஓகே, உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. ஓகே, பந்தை உருட்ட வைத்தான்னா அது எதிர்வினை. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. இப்போ நான் ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னா அது தன்வினை. இதுவே எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. இப்போ நான் படித்தேன் அப்படின்னா அது வந்து தன்வினை. நான் உங்களை படிக்க வச்சேன் அப்படின்னா அது வந்து பிறவினை. நான் போச்சுங்க. ஓகேவா. அவ்வளோதான். பிறவினையில் வந்து வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளையும் இணைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வினை என்னது பிறவினைகளை வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் அப்படின்னா விபின்ற விஷயம்லாம் வந்து விகுதியில் மாற்றம் ஏற்பட்டதாக தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையில் வந்து அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். ஓகேவா. இதில் அவங்கள பற்றி தான் சொல்லுது.
அவனை திருந்தச் செய்தான். திருந்துச்சுன்னா இன்னொருத்தன் திருந்து செய்கிறான், அவன் திருந்தலை, அப்போ இன்னொருத்தன் அப்படின்னு வரும்போது அது பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை படிக்கல, தந்தை மகனை படிக்க வச்சார், அப்போ பிறவினை தான். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னா பள்ளிக்கு புத்தகம் வருவித்தார், ஆனால் இவருக்கு இல்லை மற்றவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து செய்வினை செயல்பாட்டு வினை, அதையும் பார்த்துலாம், ரொம்ப முக்கியமானது. குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிட்டு அடுத்த தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடித்ததற்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்போ வந்து அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா செய்வினை தொடர். ஓகேவா, இதில் அப்பா சொன்னான்றதுன்னா செய்வினை தொடர், தோசை வைக்கப்பட்டது வந்து செயல்பாட்டு வினை தொடர். இது போலவே பாட்டு பாடுகிறாள் அப்படின்றது பார்த்தா செய்வினை தொடர், பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா செயல்பாட்டு வினைத்தொடர். ஓகேவா, என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு தொடருக்கு அப்படிங்கும்போது செய்வினையா செயல்பாட்டு வினையான்றத இங்கே சொன்னோம். ஓகேவா, எழுவாயை முன்னிலைப்படுத்தி வந்தால் அது செய்வினை, அந்த தொடரில் வரக்கூடிய அந்த பொருளை முன்னிலைப்படுத்தி வந்தால் செயல்பாட்டு வினை, அதாவது செயல்பாட்டு வினை. இங்கே உத்தரம் பாருங்கள், செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, இதுவே செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயல்பாட்டு வினை என்பதாகும். ஓகே, இப்போ தோசை வைக்கப்படுது, தோசைன்றதுனா அது இங்கே அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது வினை, அந்த வினையை வந்து முன்னிலைப்படுத்தினா சொன்னாங்க இதை செயல்பாட்டு வினைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. படு என்னும் துணை வினை சொல் செயற்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது, அதனால தான் படு பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேவா, அடுத்தது கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. ஓகேவா, இதெல்லாம் என்ன வகையான வாக்கிய வகைன்றதை கேட்குறாங்க, இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக கேட்கலாம், பொறுத்துக்கல. அப்துல் நேற்று வந்தான், இதில் வந்து தன்வினை, ஏன்னா அவன் தான் வந்தான். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க கூட்டின்னு வந்தாங்க, அவன் பிறவினை. கவிதா உரை படித்தால், இது வந்து செய்வினை, கவிதா தான் இங்கே முன்னிலைப்படுத்துகிறாங்க. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, அப்போ இங்கே உரையை முன்னிலைப்படுத்துகிறாங்க, அப்போ செயல்படு பொருள்லாம் செயல்பாட்டு வினை. அப்புறம் வந்து குமரன் மழையில் நனைந்தான், அது உடன்பாட்டு தொடர். மழை நனைஞ்சா அவள் தான், மழை வந்தால் நனையாமல் தான் தப்பு, மழை வந்து நனையணும். அடுத்தது குமரன் மழையில் நனையவில்லை. ஓகே, மழை வந்தால் நனையல, அப்போனது இது வந்து எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னா செய்தித்தொடர். எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னா ஒரு ஆட்சித்தொடர் கேட்குறோம், அப்புறம் வந்து இது உணர்ச்சித்தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு யார் வினா கேட்டால அது வினா தொடர் தான். அது பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை தொடர், இந்த பூ தயவுசெய்து பறிக்காதீன்னு சொல்ல போது அது. அடுத்தது இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்னா பெயர் சொல்லின் பெயர் பயனிலை தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னும்போது மொத்தம் பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 இருக்குது. சரியா, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம். பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம். பகுதி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வரும், சொல்லுக்கு முதல்ல வரும், விகுதி வந்து கடைசியாக வரும். இது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வருவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலம் காட்டக்கூடியது இடைநிலை. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும், பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருதான் அது சந்தி. ஓகேவா, அப்புறம் பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும், பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருதான் அது சாரியை. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பகுதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தி, அதுக்கப்புறம் இடைநிலை, அப்புறம் சாரியை, அப்புறம் வந்து விகுதி. தனி உறுப்பன்று மேற்கொண்டு பகுதி உறுப்புகள் ஏற்படும் மாற்றத்தை வந்து தான் விகாரம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த பகுதி உறுப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா, இதில் பகுதின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஊரன் அப்படின்னா ஊர் என்பது பகுதி, நடிகனில் நடி என்பது பகுதி. அப்புறம் வந்து பார்த்தான்ல பார், அதாவது வேர் சொல் தான் மேக்ஸிமம் என்னவாக இருக்கும், வேர் சொல் கட்டளைத்துவம் சொல் தான் அதனுடைய அடி சொல்லாக இருக்கும். அடுத்தது வரைந்தான் அப்படின்னா வரை, மடிந்தார் அப்படின்னா மடி, மடித்தார்னா மடி, மகிழ்ந்தார் அப்படின்னா மகிழ். ஓகேவா, விகுதிகள் என்ன வருன்றதை கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானதை படிச்சிங்க. ஆண்னா ஆண்பால், ஆள்னா பெண்பால், ஆர்னா பலர்பால், தூ ஆ ஏன் ஓம் ஆய் ஈர் ஆ உம் உ இ கா தல், இது எல்லாமே வந்து வரக்கூடிய உறுப்புகள் தான். அந்தளவுக்கு டீப்பாக அப்படின்னா மேலோட்டமாக படிச்சிங்க. ஓகேவா, இந்த இடைநிலை ரொம்ப முக்கியமானது. சரியா, இத்து இட்டு இரு இன் என்பது இறந்த கால இடைநிலை, கிறு கின்று ஆண் என்று வந்து நிகழ்கால இடைநிலை, இப்பு இவ்வு இக்கு என்பது எதிர்கால இடைநிலை, இல் அல் ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, இஞ்சி இந்து இவ்வு இச்சு இத்து என்பது பெயர் இடைநிலை. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க, கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான், ரொம்ப சிம்பிளான பேசிக்கான விஷயம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் நம்ம பார்த்துடுவோம். நாவாயினா வங்கம் வருமா, நாவாயினா வங்கம், மரம்னா மானு அது வரும், மரம்னா மானு, துறைனா தாழிசை.
துறைனா தாழிசை, அப்புறம் தன்வினைனா பிறவினை ஆப்போசிட். அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தா தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. ஸோ தமிழ் என்னும் தூதுன்றது பார்த்தீங்கன்னா என்ன இலக்கிய வகை அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே பார்த்து வந்தோம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போது சிற்றிலக்கியம். அடுத்தது விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடையை வரிசையாக குறிப்பிடு அப்படின்னும் போது 3 இனம். ஓகேவா? அப்புறம் வந்து வண்ணங்கள் வந்து 10 வண்ணம் இருக்குது, அல்லது 100 வண்ணமும் இருக்குது. 100 வண்ணம், அப்புறம் வந்து 10 குணங்கள், 8 வனப்பு. அப்போ 3, 100, 10, 8 இதான் கரெக்ட். அடுத்தது ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலம் நிலையாய் நிற்பது தமிழே. இவ்வழியில் பயின்று வந்திருக்கிற நயங்கள்னு பார்த்தீங்கன்னா காலம் காக்கா, அப்போது முதல் எழுத்து ஒன்று வந்திருக்கு, மோனை வந்திருக்கு, 2வது எழுத்து லாலா வந்திருக்கு. அப்போ வந்து கடைசியாக வந்து தமிழே தமிழேன்னு வந்திருக்கு. அப்போ ஏய்பு. கடைசியாக ஒரே அசையோ சீரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அது ஏய்புன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்று வந்தால் எதுகை. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, 2ஆம் எழுத்து ஒன்று வந்திருக்கு, கடைசி எழுத்துமே சேர்ந்து வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனை எதுகை ஏய்பு இதான் வரும். அடுத்தது அழியா வனப்பு ஒழியா வனப்பு சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பிட பார்த்தா அழியா ஒழியா சிந்தா 3மே ஈர்கட்டு எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து படித்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ 9th புக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம உள்ளே உட்காந்து படித்து பார்த்தா தான் தெரியும். இதெல்லாமே நம்ம நடத்திருந்தோம் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இயல் ஃபுல்லாக படித்த பிறகு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு இந்த பின்னாடியோட புக் பேக்கை நல்லா பார்த்துடுவாங்க. ஸோ மொழித்திறன் பயிற்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து நிறைய வினாக்களை வந்து ரீசெண்டாக வந்து கேட்குறாங்க. அப்படின்னும் போது அதை நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் முழு கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது உருபன் அப்படின்னா மார்ஃபிம், ஒலியன் அப்படின்னா போனிம், ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரட்டிவ் கிராமர். ஓகேங்களா? பேரகராதி அப்படின்னா லெக்சிகன். ஓகேவா? தமிழ் லெக்சிகன்லாம் நம்ம சொல்லும் பற்றி அதுதான் பேரகராதின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் முதல் இயலை வந்து நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இயல் தான், நல்லாவே படிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ இதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்க்கறது மட்டும் இல்லாமல் பார்த்த பிறகு சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து படித்து வச்சுட்டு இதில் தெரியாத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரிப்பீட்டாக படித்தாலே போதுமானது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 9th புக்கில் வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அல்ஃபன் அகாடமி. தேங்க்யூ.